ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தமாரி ஜென்ரேஷனில் இந்தமாரி வீடியோ பார்க்குறதே ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா எவ்வளோ என்டர்டைன்மெண்ட்ஸ் இருக்குது, பட் ஸ்டில் இட் சூஸ் டு எஜுகேட் யுவர் செல்ஃப். பட் அது மட்டுமே பத்தாது. ஏன்னா காலகாலமாக எல்லாருமே என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, எல்லா இன்ஃபர்மேஷனையும் மைண்டில் ஏற்றிப்பாங்க, பட் ஒரு பொழுதுமே அதை அப்ளை பண்ண மாட்டாங்க. ஸோ அதால் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் படிக்கிறது முன்னாடி எப்படி இருந்தாங்களோ, இந்த இன்ஃபர்மேஷன் படித்ததுக்கப்புறமும் அப்படி தான் இருப்பாங்க. ஏன்னா எல்லாருக்கும் படிக்க தெரியுது, பட் அப்ளை பண்ண எப்படின்னு தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள், எல்லாருமே எல்லா இன்ஃபர்மேஷனும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திங்கிங்கில் ஆரம்பிப்பாங்க. திங்க் பண்ணனால என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, யூ வில் கிரியேட் நியூ நியூரான்ஸ். உங்கள் பிரெயினில் புது நியூரான்ஸை ஃபயர் பண்ணுவீங்க. ஸோ அஃப்கோர்ஸ் த ஹெப்ஸ் லா, த நியூரான்ஸ் தட் ஃபயர் டுகெதர் ஒயர் டுகெதர். என்ன ஆகுனா, இது 2-3 நாளைக்கு தான் நீங்கள் திங்க் பண்ணுவீங்களே. ஒரு புக்கை படிப்பீங்க, ஒரு வாரம் படிப்பீங்க, படித்து முடிச்சதுக்கப்புறம் புக்கில் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குது, இவன் சொல்கிற வீடியோவில் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குது, சூப்பரில் செம்மல, அந்தமாரி ஜஸ்ட்டு ஒரு 3 days நினைப்பீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் நார்மல் லைஃபுக்கு நீங்கள் போயிடுவீங்க. ஸோ அந்த ஃபயர் ஆச்சு பார்த்தீங்கன்னா நியூரான்ஸு, அது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மறுபடியும் ஃபயர் பண்ணாதனால அது ஃபேர் அவுட் ஆக ஆரம்பிக்கும். நான் எது தெரியல, எனக்கு நல்லாவே தெரியும், பட் ஃபேர் அவுட் ஆகிடும். ஏன்னா அந்த லாவே ஆப்போசிட்டாகவும் ஒர்க் ஆகும். த நியூரான்ஸ் தட் டோன்ட் ஃபயர் டுகெதர் வில் அன்ஃபயர் டுகெதர். ஐ திங்க் கரெக்டாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் பண்ண வேண்டியதுன்னா இந்த 3 ஸ்டெப்பு தான். யூ ஹேவ் டு திங்க், அது எல்லாமே நீங்கள் பண்ணுறது தான், பட் யூ ஹேவ் டு டூ. அதேமாரி நீங்கள் வெறும் டூயிங் மட்டுமே பண்ணக்கூடாது. எதுவுமே தெரியாமல் நீங்கள் ஆக்ஷன் எடுத்தீங்கன்னு வைங்களேன், அது வந்துட்டு ஒரு இக்னோரன்ஸ், ஒரு முட்டாள்தனமாக ஆகிடும். ஆக்ஷன் எடுக்காமல் வெறும் திங்க் பண்ணியிருந்தீங்கன்னு வைங்களேன், அது ஜஸ்ட் ஒரு ஃபிலாசபி ஆகிடும். பட் ரெண்டுமே கம்பைன் பண்ண தான் நீங்கள் பீயிங்காக மாறுவீங்க. அதாவது முதல்ல தோண்டணும், அப்புறம் கட்டணும், அந்தமாரி. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும். ஒரு டிரைவிங் எக்ஸாம்பிளில் வைங்களேன். ஃபஸ்ட்டு வண்டி ஓட்டுறதுக்கு முன்னாடி கிளச் இங்கே போடணும், கீரை எங்கே பிடிக்கணும், எல்லா இன்ஃபர்மேஷன் நம்ம கற்றுப்போம், விச் இஸ் திங்கிங். அப்புறம் நம்ம டூயிங், அதை பண்ணும்போது வில் கெட் அன் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு எமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நம்ம பாடி அதை லேர்ன் பண்ணுவோம், விச் மீன்ஸ் நம்ம மைண்டுக்கு தெரிஞ்சதை நம்ம பாடி மூலிமா சொல்கிறோம், பாடிக்கு லேர்ன் பண்ண வைக்கிறோம். ஒன்ஸ் இது ரெண்டுமே கன்வே ஆனதுக்கப்புறம், ரெண்டுமே ஒரே ஒரு அலைன்மெண்ட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, தென் யூ வில் கிரியேட் அன் பீயிங், ஒரு செகண்ட் நேச்சர். இதுக்கப்புறம் நீங்கள் வண்டி ஓட்டும்போது நீங்கள் பிரேக்கு போகணும், கிளச்சு போகணும் யோசிக்கவே தேவையில்லை. நீங்கள் சும்மா உட்காந்தாலே போதும், உங்கள் மைண்டு உங்களுக்கு கூட்டு போயிடும். ஏன்னா உங்கள் மைண்டுக்கு ஒரு செகண்ட் நேச்சர், நார்மல் ஹேபிட்டாக மாறிடுச்சு. இப்போ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு ஒவ்வொரு இடத்துல ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். நீங்கள் நினைக்கிற விஷயத்த பண்ண முடியாமல் இருக்கும், நினைக்கிற விஷயத்த நடக்க முடியாமல் இருக்கும். ஏன்னா அது நீங்கள் இன்னும் இந்த 2 ப்ராசஸ்லாம் ஸ்டக் ஆகி இருக்கீங்க. இன்னும் இந்த பீயிங் ப்ராசஸில், அதாவது அதுவாகவே நீங்கள் மாறல. அதுதான் விஷயமே, அதுவாகவே நீங்கள் மாறணும். நீங்களே மற்றவங்களோட ரியாலிட்டி பார்ப்பீங்க. அவன் எப்படி அவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறான், அவன் எப்படி அவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக இருக்கான், அவனுக்கு எப்படி அதை நினச்சா நடக்குது, இதெல்லாம் பார்க்க உங்களுக்கு வெளியிருந்து பார்க்க அதிசயமாக இருக்கும். பட் நீங்கள் அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூ, அவனோட உலகத்துக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்பவே நார்மல். ஏன்னா உங்களுக்கு பெருசாக தெரியுற ஒரு விஷயம் இன்னும் ஒருத்தருக்கு நார்மலாக தெரியும்னுக்கு, அதுதான் அவன் லைஃப். இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவாக இருக்கிறது, லோ செல்ஃப் எஸ்டீமாக இருக்கிறது, ஜஸ்ட்டு மந்தமாக இருக்குது, இட்ஸ் ஸோ நார்மல் டு யூ. அதுதான் உங்களோட பீயிங். ஸோ உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு டூ. ஓகே, அந்த லூப்லேருந்து வி ஆர் கோயிங் டு பிரேக். நான் எல்லாத்துலேயும் பார்க்குற ஒரே ஒரு காமனான மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சு வச்சுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் சொன்ன ஒரு ப்ரெசன்ட் மூமெண்ட்டோ இல்லை உங்களோட தாட்ஸை சேஞ்ச் பண்ணுவோம், எமோஷன், ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் லேர்ன் பண்ணி உங்கள் மைண்டில் வச்சுருப்பீங்க. என்ன பண்ணுவீங்கன்னா, அதை உடனே அப்படியே எல்லா இடத்துலையும் ஜம்ப் பண்ணுவீங்க. அதாவது எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ண நினைப்பீங்க. எனக்கு வந்துட்டு இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஸோ இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் நான் அப்ளை பண்ண போகிறேன். உங்களுக்கு இருக்கிற அந்த கொஞ்சம் நஞ்ச எனர்ஜியும் எல்லா இடத்துலையும் போட்டிங்கன்னு வைங்களேன், எல்லா இடத்துலையும் ரிட்டர்ன் ஒரு நினைப்பீங்க, பட் எதுலேயுமே வராது. என்ன பண்ணால் உங்களுக்கு எனர்ஜி எடுத்துகிட்டு ஒரே ஒரு விஷயத்தை, ஒரு சென்டர் ஃபோக்கஸ்டாக போகணும். ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ நான் ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது நான் என்ன ஒரே ஒரு விஷயத்தைன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அபவுட் ஷூட்டிங் வீடியோஸ். இப்போ என்ன வச்சு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க. இப்போ எனக்கு இருந்த ஒரு கோரான ஒரு எமோஷனல் வூண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எமோஷ்னல் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் லோ செல்ஃப் எஸ்டீம் ஆர் அன்வர்த்தினிங் அப்படின்னு சொல்லலாம். இருக்கிறது லோ செல்ஃப் எஸ்டீம், அன்வர்த்தி. என்னென்னா, நானும் ஒரு வீடியோ எடுக்க ஒரு தகுதியான, நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன்லாம் மாற்றேன், கேட்க மாட்டாங்க, நானே அது இதுன்னு அந்தமாரி இருக்கிற ஒரு கோரான உண்டு. ஸோ இதால் என்ன ஆகுனா, என்னோடய தாட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதேமாரி தான். யார் என்னோடய வீடியோஸை பார்ப்பா, அது இதுன்னு வரும். ஸோ த எமோஷன் ஐ ஃபீல், அந்த இடத்துல என்னோடய பாடி எப்படி ஃபீல் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இட் ஜஸ்ட் ஃபீலிங் ஸோ நெகட்டிவ். இது ஆக்சுவலாக நெகட்டிவ் தான், பட் இருந்தாலும் இட்ஸ் ஸோ ஃபெமிலியர். ஏன்னா சின்ன வயசுலேருந்து இந்த எமோஷனல் ஸ்டேட்டில் தான் இருந்திருக்கேன். இந்த லோ செல்ஃப் எஸ்டீமானவள் தான் நான், அதுதான் எண்டு. ஸோ எப்படின்னா, என்னோடய உடம்புல ஒரு பிணைஞ்சின்னு இருக்க ஒரு விஷயம், அதுதான் நான். இப்போ சப்போஸ் என் உடம்புலேருந்து ஒரு 2 கை எடுத்துருவீங்களேன், எனக்கு எப்படி ஃபீல் ஆகும், அதேமாரி தான்
இந்த எமோஷன் என்னை விட்டு ஃபீல் ஆச்சுன்னா அதேமாரி தான் நானும் அதுமாரி ஃபீல் பண்ணுவேன். பட் அதெல்லாம் எனக்கு கான்ஷியஸாக தெரியாது. பட் அன்கான்ஷியஸாக திஸ் இஸ் ஆல்வேஸ் ஹேப்பனிங். இதனால் எப்போலாம் நான் வீடியோ ஷூட் பண்ண போகிறனோ இல்லை எப்போனா ஒரு பீப்புளுக்கு ஏதாவது ஒரு நல்லதாக ஒரு அட்வைஸோ நல்ல விஷயத்தை நான் ஷேர் பண்ணணும், என்ன நானே தடுத்துப்பேன். என்ன நானே அந்த இடத்துக்கு போக மாட்டேன், ப்ரொகாஸ்ட் பண்ணிப்பேன். ஏன்னா ஒன்ஸ் அப்படி நான் வெளியே போய் வீடியோ ஷூட் பண்ணாலோ எது பண்ணாலோ நான் என்னையே விட்டு போகிறேன். என்னோடய லோ செல்ஃபிஷ் என்னோடய கையே விட்டுட்டு போகிற மாரி, அதாவது என்னோடய பழைய குணாவே விட்டுட்டு போகிற மாரி. யாருக்காவது அது மனசு வரும்? உங்களே விட்டுட்டு புது ஆளாக மாறுறது யாருக்குமே அது மனசு வராது. எல்லாருக்கும் ஆசை இருக்கும். ஆசை இருந்தாலும் உங்கள் பழைய ஆளுங்க உங்களை விட மாட்டாங்க நீங்கள் புதுசாக போகிறது. ஸோ இதால் ஐ ஜஸ்ட் ப்ரொகாஸ்டினேட், ஐ ஜஸ்ட் டூ எனி திங் டு அவாய்ட் ஷூட்டிங் வீடியோஸ் அண்ட் டூயிங் எனி ஆஃப் தோஸ் திங்ஸ். இந்த கோர் எமோஷன்லேருந்து இட் ஜஸ்ட் அஃபெக்ட்ஸ் எவ்ரி பார்ட் ஆஃப் மை லைஃப். வீடியோ ஷூட் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா நான் கோவப்படுவேன். கோவப்படுறதுனால அந்த கோவத்தை மற்றவங்க மேலே காட்டுவேன். அந்த மற்றவங்க மேலே காட்டுறதுனால அப்படியே போயிட்டே இருக்கும் ஒரு செயின் ரியாக்ஷன் மாரி. ஸோ நான் டிசைட் பண்ண என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபோக் எவ்ரி திங், எல்லாத்தையும் விட்டுருவோம். அது ஜிம்மு, அது இது படிக்கணும், ஃப்யூச்சர் ஆகும், பிளால், அது இது ஜஸ்ட் டேக் திஸ் ஒன் திங். ஒரே விஷயம், வீடியோ ஷூட் பண்ணும்போது நான் எப்படி திங்க் பண்ணுறேன், எப்படி ஃபீல் பண்ணுறேன், அதை நம்ம ஒர்க் பண்ணுவோம். அந்த ஒரு விஷயம் தான். ஸோ ஐ ஜஸ்ட் ஒர்க் ஃபார் 1 month. என்ன கோரான எமோஷன்ற விஷயத்தை நான் கண்டுபிடிச்சேன். அப்புறம் அதை தாட்ஸை பிரேக் டவுன் பண்ணேன். அதுக்கப்புறம் எமோஷனை பிரேக் டவுன் பண்ணேன். எல்லாத்தையும் பிரேக் டவுன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தென் ஐ கியூட் திஸ். ஸோ இதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவை வீடியோ ஷூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் ஜஸ்ட் ஸோ ஃப்ரீ. ஏன்னா இது ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா என் லைஃப்பில் எல்லா விஷயத்தையும் அஃபெக்ட் பண்ணுது. இதுதான் ஒரு செயின் ரியாக்ஷன் மாரி. இதை பற்ற வச்சா போதும், சரவடி மாரி அடுத்த விஷயம்லாம் பற்றிட்டு போயிடுவாங்க. ஸோ ஒன்ஸ் நான் இதை கியூர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து வர அந்த சரவடியான விஷயம்லாம் எனக்கு எதுவுமே பெருசாக அஃபெக்ட் பண்ணல. உங்களையும் நான் அதே தான் பண்ண சொல்கிறேன். ஏதாவது ஒரு விஷயத்தை எடுங்க, எல்லா விஷயத்தையும் எடுத்து மூக்க நுழைச்சி எல்லாத்தையும் சீர் பண்ண நினைக்காதீங்க. ஒன்றா பண்ணுவேன். ஏன்னா அது ஒன்று பண்ண உடனே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஆஹா, இதை நல்லா சரி பண்ண முடியுது, அடுத்தது என்னால் சரிப்படுத்த முடியும்னு. ஸோ உங்களுக்கும் உங்களோட கோர் எமோஷனல் பார்ட் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இப்படி கண்டுபிடிச்சி க்யூர் பண்ணி விட்றேன். அது வந்து பேசிக்காக என்னோடய ப்ரோக்ராம் தான். பீப்புள்ஸ் இருப்பாங்க, நாங்கள் வந்து டீச் பண்ணுவோம் எப்படி இப்படின்னு. ஸோ இஃப் யூர் இன்ட்ரெஸ்டட் நீங்கள் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, இது ரொம்பவே காமனான விஷயம் தான், ரொம்பவே அண்டர்ரேட்டான விஷயம் தான். அதனால தான் நிறைய பேர் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. விச் இஸ் ரெப்புடேஷன். ரொம்பவே சிம்பிள் தான். உங்களுக்கு மசில் வேணுன்னா நீங்கள் எப்படி டெய்லி ஜிம்மும் போடுவீங்களோ அதே மாதிரி தான் ஒரு புது பர்சனாக சேஞ்ச் ஆகணும்னா யூ ஹாவ் டு கான்ஸ்டன்ட்லி திங்க் நியூ தாட்ஸ் அண்ட் நியூ எமோஷன். நான் பேசிக்காக இது வரைக்கும் அடுத்து என்னோட ஒரு 50 வீடியோ 100 வீடியோவுக்கு வரதுக்கான எல்லா விஷயத்தையும் நான் அந்த ஒரே இதில் நான் சொல்கிறேன் பாருங்களேன். விச் இஸ் ஸோ சிம்பிள். என்ன பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நீங்கள் ஒரு பர்சனாகவே இருந்திருப்பீங்க. அதிலேருந்து பிரிஞ்சுட்டு யூ ஆர் கோயிங் டு பிகம் எ நியூ பர்சன். அதுதான் கஷ்டமே. பட் இருந்தாலும் இப்படி தான் நீங்கள் பண்ணிடணும். இப்படி ஒரு நியூ பர்சனாக சேஞ்ச் ஆன உடனே, நியூ பர்சன் எதை சொல்லணும்னா இட்ஸ் யுவர் தாட்ஸ், யுவர் எமோஷன், த பிலீஃப், த திங் யூ ஃபோக்கஸ் ஆன். அதெல்லாம் எப்போ நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்களோ then the new person will attract new reality. ஸோ தயவுசெய்து ரியாலிட்டி மாறும், நம்ம மாறலான்னு வெயிட் பண்ணி இருக்காதிங்க. யூ ஹாவ் டு சேஞ்ச் பிஃபோர் த ரியாலிட்டி சேஞ்ச். தட்ஸ் த ஒன்லி திங். ஏன் ப்ரோ இங்கேருந்து இங்கே ஒரு பர்சனாக சேஞ்ச் ஆகுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் யூ. ஏன்னா நீங்கள் தொடர்ந்து இப்படியே இருந்துட்டீங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், டப்புன்னு உங்கள் கையை காலை யாராவது வெட்டி போட்டு புதுசாக வானா உங்களால் வர முடியுமா? என்ன முடியாது. அதேமாரி தான் நீங்கள் வச்சுக்கிற பிலீஃப், தாட்ஸ், எமோஷன் எல்லாமே உங்களுக்கு உடம்புலேயே, உங்களோட டிஎன்ஏலே, உங்களோட எமோஷன்லேயே, உங்களுக்கு பாடி கெமிக்கல்லே அப்படி உள்ளே ஊறி போய் கிடக்கு. ஸோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே எடுத்து, அதனால தான் சொன்னேன், ஒன்றா மாற்றுங்க, மொத்தமாக மாற்றக்கூடாது. ஒன்று போய் பாயக்கூடாது, அப்படி ஒன்றா மாற்றணும். ஸோ என்னென்ன மாற்றணுன்றதை நான் ஜஸ்ட்டு சொல்லிடுறேன்ப்பா. திஸ் இஸ் வாட் யூ ஆர் கோயிங் டு டூ. ஜஸ்ட் டேக் ஒன் திங் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் திஸ். தாட்ஸ், எமோஷன்ஸ் அண்ட் ஃபோக்கஸ், பிலீஃப் சிஸ்டம். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் அவுட் ஸ்மார்ட் இந்த ரியாலிட்டி, நியூரோ நாலேஜ் ஒரு புக்கில் இருக்கும். ரொம்பவே ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஸோ அதான் நானே இங்கே சொல்கிறேன். அந்த ஒரு விஷயத்தை எடுத்திங்களா, அந்த ஒரு விஷயத்தில் நம்ம தாட்ஸை சேஞ்ச் பண்ணணுமா, எமோஷன் சேஞ்ச் பண்ணணுமா, ஃபோக்கஸை சேஞ்ச் பண்ணணுமா, நம்மளோட பிலீஃப் சிஸ்டமை சேஞ்ச் பண்ணிட்டோமான்னு பாருங்கள். பண்ணிட்டதுக்கப்புறம் தென் நம்ம டெய்லியும் அதையே பண்ணிகிட்டு இருக்கோமான்னு வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா இப்போ நான் அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். ஸோ யூ வாண்ட் டு பி லவ்ட், யூ வாண்ட் டு பி திஸ் அண்ட் தட் blah 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 blah. பட் என்றைக்கு நீங்கள் லவ் எமோஷனை ஆக்சுவலாக நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்க? இன்றைக்கே கேட்போம், இந்த வீடியோ நீங்கள் நைட்டு 6 மணிக்கு 7 மணிக்கு நீங்கள் பார்ப்பீங்க. காலைல வரைக்கும் இந்த மதியானம் எத்தனை தடவை நீங்கள் லவ் எமோஷனை ஆக்சுவலாக உட்காந்துட்டு அந்த லவ்வை ஃபீல் பண்ணிங்க. உங்கள் பாடிக்கு இதுதான் லவ் அப்படின்னு நீங்கள் டீச் பண்ணிங்க. உங்கள் மைண்டுக்கு தெரியும் லவ்னா எப்படி இருக்கணும். பட் உங்கள் பாடிக்கு நீங்கள் டீச் பண்ணிங்களா? எமோஷன் நீங்கள் ஃபீல் பண்ணிங்களா? அது மூலிமா உங்கள் பாடியில் கெமிக்கல் ரிலீஸ் ஆச்சா? நீங்கள் பண்ணவே மாட்டீங்க.
ஆனால் எப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரியாலிட்டி மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணவே மாட்டீங்க, டிஃப்ரெண்ட்டாக உங்கள் பிலீஃபை மாற்றவே மாட்டீங்க. பட் எப்படிப்பா எப்படி அம்பியாக இருக்க உலகத்தை காப்பாற்ற முடியாதுப்பா. உலகத்தை காப்பாற்றினா அந்நியனாக மாறணும், அதுக்கு இதை மாற்றணும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் டு ரிப்பீட் வாட் யூ ஆர் டூயிங். ஒரு நாள் பண்ணுவீங்க, 2 நாள் பண்ணுவீங்க, 3 நாள் பண்ணுவீங்க, 4 நாள் கீழே பண்ணுவீங்க, மறுபடியும் பண்ணுவீங்க. யூ ஜஸ்ட் ஹவ் டு ஸ்டாக் தோஸ் வின்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயத்தை கூட நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இது பேசிக்காக என்னோடய ப்ரோக்ராமில் தான் நான் டீச் பண்ணுவேன், அதுவும் ரொம்பவே டீப்பாக டீச் பண்ணுவேன். பட் நான் உங்களுக்கு சம்மரைஸ் பண்ணி சொல்கிறேன். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செக் பண்ணிட்டீங்களா? அப்புறம் இன்னொரு 3 விஷயம், விச் இஸ் இந்த 3 விஷயத்தை டிக் பண்ணிட்டீங்கன்னா அவனே யூ ஆர் கம்ப்ளீட்லி சேஞ்ச். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் என்விரான்மெண்ட். ஏன்னா உங்கள் சுற்றி இருக்க விஷயம், உங்கள் சுற்றி இருக்க பீப்புள், உங்கள் சுற்றி இருக்க பிளேஸ் நீங்கள் இப்படி தான் இருக்கணும்னு உங்களை அறியாமல் அன்கான்ஷியஸாக சொல்லிக்கிட்டே இருக்கும். இதுதான் உங்களோட ஓல்டர் விஷயம். நீங்கள்வே உங்கள் ஃப்ரெண்டை பார்க்க போகிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டை பார்க்குறதுக்கு முன்னாடியே உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட பேசணும், எப்படி ஃபீல் பண்ணணுன்ற ஒவ்வொரு விஷயத்தையும் உங்கள் பிரெயின் நியூரான்ஸ் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஒன்ஸ் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட பேசும்போது இதுக்கு முன்னாடி உங்கள் பிரெயின் ஃபயர் பண்ண நியூரான்ஸ் ஃபீல் பண்ண சேம் எமோஷன் அது எல்லாத்தையும் மறுபடியும் ஃபீல் பண்ணும், மறுபடியும் ஃபயர் பண்ணும், அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த என்விரான்மெண்ட், அதாவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸு உங்களை அப்படியே வச்சுக்கிட்டே இருப்பாங்க, உங்களை அந்த லெவல்லே. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போது உங்களுக்கு ஒரு பழைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அந்த பழைய ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் பிரேக்கப் ஆகிட்டு ஒரு புது ஃப்ரெண்ட்ஸ் குரூப் போகிறீங்கனாலே விச் இஸ் அ குட் திங். ஏன்னா அந்த பழைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுக்கும் இருக்கிற அந்த ட்ராமா பாண்ட், அந்த தாட்ஸ், எமோஷன், பிலீஃப் எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் அவனை விட்டு நீங்கள் போகிறீங்க, விச் இஸ் அ குட் திங். அப்படி போகல, உங்களை பழைய ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் நீங்கள் இன்னும் இருந்துகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா விச் இஸ் அ வெரி பேட் திங். அந்த ஃப்ரெண்டு நல்லா இருந்தால் பரவாயில்ல, பட் ஹி இஸ் அ பேட் ஃப்ரெண்ட், பட் யூ ஆர் ஸ்டில் ஃப்ரெண்ட் வித் ஹிம், யூ ஆர் ஃபக்ட் அப். இப்போ உங்களுக்கு ஒர்க்கில் வந்துட்டு ஒரு பாஸ் இருக்காங்க, இல்லை உங்களுக்கு ஒரு க்ரஷ் இருக்காங்க, அந்த ஒரு பொண்ணு இருக்காங்க, நீங்களே ஒரு விஷயத்தை அசீவ் பண்ணியிருப்பீங்க. பாஸ் போகிறோமா, அந்த பாஸ் வந்து நம்மள்ட்ட எப்படி தான் பேசுவார், அவள் நம்ம இப்படி தான் பார்ப்பார், அவர் நம்மளை பார்த்து இப்படி தான் ஃபீல் பண்ணுவார், அந்த பொண்ணு இருக்கா, அவள் வந்து நம்மளை பார்த்து இப்படி தான் ஃபீல் பண்ணுவார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களாக க்ரியேட் பண்ண விஷயம் தான். ஸோ ஒன்ஸ் அந்த தாட்ஸ் அண்ட் எமோஷனை நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா இந்த என்விரான்மெண்ட் வில் சேஞ்ச். ஸோ ஆல்வேஸ் பி கேர்ஃபுல். இந்த சுற்றி இருக்க என்விரான்மெண்ட், பீப்புள், பிளேசஸ் எல்லாமே உங்களை பழையமே இருக்க வைக்க தான் ட்ரை பண்ணுமே. ஏன்னா இப்போது நான் என்னோடய ரூம்குள்ளே வரேன்னுங்களா, ரூம்குள்ளே வந்துட்டு இப்போ சாயங்காலம் ஜிம் முடிச்சுட்டு வரேன்னுங்களா, அந்த ரூம்குள்ளே வந்துட்டு அப்படியே ஃபோன் எடுத்துகிட்டு அந்த பெட்டு மேலே படுத்துருவேன். இது எல்லாமே அப்படியே ஆட்டோமேட்டிக்காக நடக்குது பாருங்கள். நான் ரூம்குள்ளே வருவேன், ஃபோன் எடுப்பேன், அப்படியே பெட்டில் படுத்துருவேன். ஏன்னா அந்த என்விரான்மெண்ட் அதுக்கேற்ற மாதிரி செட்டப் ஆகிருக்கு. நீ இப்படி தான் பண்ணணும், என்ன அதாவது நான் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ண வச்சிருக்கு. அதேமாரி நாங்கள் ரோட் சைடுக்கு ஜிம்முக்கு போனோடனே என் வண்டி ஆட்டோமேட்டிக்காக போய் ஹோட்டலுக்கு போயிடும், ஷவர்மா சாப்பிட்றது. அந்த என்விரான்மெண்ட் என்னை அப்படி சூழ்நிலை பண்ண வைக்குது. ஏன்னா நீங்கள் எப்படி சிந்திக்கிறீங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க, எப்படி ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறீங்கன்றதே நீங்கள் எந்த இடத்துல பிறக்கிறீங்க அது உங்களை ரொம்ப அதிகமாக இன்ஃப்ளூன்ஸ் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு என்விரான்மெண்ட், அதை உஷாராக கவனிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து டைம். ஸோ இதுதான் மேஜராக எல்லாருமே சொதப்புற ஒரு விஷயமே. ஏன்னா ஒன்று அதிகமாக ஃப்யூச்சரில் இருப்பாங்க, இல்லை அதிகமாக பாஸ்ட்டில் இருப்பாங்க. நடக்காத விஷயத்தை நடக்கணும் ஆங்ஷியஸாக இருப்பாங்க, நடந்து போன விஷயத்தை இது நடந்துக்கலாமே நினச்சி ஃபீல் பண்ணியிருப்பாங்க, ஆங்ஷியஸ் அண்ட் ரிக்ரெட். இதால் என்ன ஆகுதுன்னா, இப்போ நீங்கள் ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இருக்கிறீங்க, ஓகே, பட் நீங்கள் ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு நிமிஷமும் உங்கள் மண்டையில் ஒரு தாட் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அபவுட் த பாஸ்ட் தாட்ஸ். நான் முன்னாடி என்ன சொல்லியிருக்கேன், உங்கள் மைண்டுக்கு தாட்டுக்கும் ஒரு ரியாலிட்டிக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கிறது. உங்கள் மைண்டில் பாஸ்ட் தாட் ஓடினே இருந்துச்சுன்னா உங்கள் பாடி வந்துட்டு ஓகே நம்ம பாஸ்ட்டில் தான் இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே இருந்தாலும் உங்கள் மைண்ட் அண்ட் பாடி பின்னாடி தான் இருக்குது. ஒரு ரீல் இருக்குமே, அதாவது பாஸ்ட்டு கதவை திறந்து வச்சுக்கிட்டே ஃப்யூச்சருக்கு மூவ் ஆகணும் முன்னாடி, ஏதோ ஒரு ரீல் பார்த்தேன் நான். ஸோ நீங்கள் பின்னாடி பிடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா உள்ள முன்னாடி போக முடியாது. அதேமாதிரி தான் ஃப்யூச்சர். எல்லாருக்குமே இந்த ஒரு இது இருக்கும், வாட் இஃப் திஸ் ஹேப்பன்ஸ், வாட் இஃப் தட் ஹேப்பன், வாட் இஃப் வாட் இஃப் வாட் இஃப். ஏன் என்றைக்காவது நீங்கள் பாசிட்டிவாக சொல்லி பார்த்தீங்களா? வாட் இஃப் இது செட் ஆகிடுச்சுன்னா, வாட் இஃப் இது வெற்றி அடைஞ்சிச்சுன்னா, வாட் இஃப் இது எனக்கு ஒர்க் அவுட் ஆகிடுச்சுன்னா, வாட் இஃப் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சுன்னா. ஸோ அங்கேயும் போவாமல் இங்கேயும் போவோம். அதாவது ரெண்டே விஷயந்தான். ஒன்று நீங்கள் ப்ரெசென்ட்டில் இருங்க, இல்லை ஃப்யூச்சரில் ஏதாவது பெஸ்ட்டாக நடக்க போகுதுன்னு நினச்சிருங்க. தட்ஸ் இட். அப்புறம் வந்துட்டு பாடி. ஸோ அதுதான் நான் ஃபஸ்ட்டு முன்னாடி சொல்லியிருந்தேன், மைண்டுக்கு என்ன தெரியுதோ அது பாடி நீங்கள் டீச் பண்ணுங்க. ஸோ திஸ் இஸ் ஹவு யூ ஆக்சுவலி பிரேக் தோஸ் லூப். வீடியோ பார்க்குறது முக்கியம் இல்லைப்பா, பார்த்த விஷயத்தை அப்ளை பண்ணணும். ஏன்னா என்ன தான் இந்த இவ்வளோ நேரம் கத்தி பேசியிருந்தாலும் இதை சம்மரைஸ் பண்ணணும்னு வைங்களேன், 3 லைனில் சம்மரைஸ் பண்ணிடலாம். சின்ன சின்ன விஷயம், முக்கியமான விஷயம் வந்து நிற்கும். அந்த முக்கியமான விஷயத்தை எடுத்து யூ ஜஸ்ட் ஹேவ் டு அப்ளை தோஸ் திங்ஸ். அதுதான் ஓகே. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் சரி தான், கரெக்டாக இருந்தால் புரோட்டா,
ஒர்த்தா